Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான கோதுமை பரோட்டா தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிணையிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. இதுல நம்ம 1/2 கிலோ கோதுமை மாவு போட்டுக்கலாம். சோ எவ்வளவு கோதுமை வேணா எடுத்துக்கலாம். சோ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கங்க. ஸோ பேக்கிங் சோடா இல்லைன்னா நம்ம இட்லி மாவுக்கு ஆட் பண்ணுற ஆப்ப சோடாவும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கையிலே நல்லா இப்படி பிணைஞ்சு விட்ருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெட்டியாக பிணையக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சா தான் உங்களுக்கு அது பரோட்டா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம முட்டை இதெல்லாமே ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. மைதா மாவோட நமக்கு கோதுமை ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ அதனால நம்ம கோதுமை பரோட்டா சாப்பிட்றது ரொம்ப பெட்டர் உங்களுக்கு. நம்ம நல்லா கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி இதை நல்லா பிணைஞ்சிடுங்க. இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் எப்போவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. ஸோ கையில் இருக்க மாவு எல்லாமே நமக்கு என்ன ஆகணும், அதில் போயிடும். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா இது மாதிரி பிணைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே உருட்டி வச்சுருங்க. ஊற்றிட்டு திருப்பி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே ஊற்றிட்டு ஃபுல்லாக இப்படி தடவிடுங்க. ஸோ தடவிட்டு இது இப்போ நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே ஊறணுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்தாலே போதும். இது என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி விரிச்சுக்கிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுருங்க. வச்சுட்டு இது உள்பக்கமாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பாருங்க. ஏன்னா தேய்க்கும் போது நமக்கு எந்த ஒரு வெடிப்பும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம உருட்டுறோம். ஸோ இந்த உருண்டைகளை கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, எண்ணெயை ஊற்றிக்கங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது நல்லா நம்ம அகலமாக தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை நமக்கு பத்தாது. ஸோ அடுப்பு மேடையே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா இதை என்ன பண்ணுறீங்க, தேய்ச்சிடுங்க. எந்த அளவுக்கு இதை விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிசலாக என்ன பண்ணுறீங்க, இதை தேய்ச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா அகலமாக தேய்ச்சிட்டேன். தேய்ச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் எண்ணெய் லைட்டாக இதில் மேலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த எண்ணெய் ஃபுல்லாக எல்லா இடத்துல படுற மாதிரி தடவிடுங்க. ஸோ தடவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு கத்தியை வச்சு இப்படி கோடு போட்டுக்குங்க. ஸோ இந்த கோடு ரொம்ப போடாமல் லைட்டாக இந்த கோடு போட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு லேயராக வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கலாம் நம்மளால முடியாது, இந்த மாதிரியே பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இது இப்படியே எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இப்படியே உருட்டிக்குங்க. ஸோ உருட்டிட்டு இந்த சைடு இப்படி உருட்டிடுங்க. ஸோ ஆப்போசிட் சைடு இப்படி உருட்டிடுங்க. ஸோ இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு எஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ரெண்டுத்தையும் இப்படி ஒன்று சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது மேலே என்ன பண்ணுறீங்க, லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஸோ ஊற்றிட்டு கையில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. வச்சு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ நம்ம அப்படி தேய்ச்சிடலாம். இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு என்னென்னா அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி உங்களுக்கு 2 சைடுமே அப்படியே நல்லா உங்களுக்கு லேயர் நல்லா வரும். ஸோ அது இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி தேய்ச்சிக்கிறது. ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு
இந்த அளவு தேய்ச்சா போதும். ஏன்னா நம்ம சின்ன உருண்டையை தான் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஸோ தோசைக்கல் வச்சுட்டு இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு இது மேலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த பரோட்டாவுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும். ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து திருப்பி விடணும். ஸோ போட்ட உடனே லைட்டாக அப்படி திருப்பி விட்ருங்க. ஏன்னா நமக்கு உடனே திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, 2 சைடு நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட்டுனா 1 சைடு மட்டும் நல்லா என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்ற தேவை கிடையாது. ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுவே மைதாவும் இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ மைதாவோட நமக்கு கோதுமை ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ அதனால தான் நம்ம வந்து கோதுமையிலே செஞ்சிடலாங்க. நீங்கள் பரோட்டா செய்யணுன்னா கோதுமையிலே செஞ்சு கொடுத்துருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ரெண்டாவது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா, அதாவது மின் சைடும் பேக் சைடும் என்ன ஆகும்னா உங்களுக்கு கலர் வந்துடும். ஸோ உள்ளே வந்து நல்லா நமக்கு வேகாது, மாவு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கணுங்க. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்து எப்படி நம்ம மாவை வந்து தேய்ச்சோமோ அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கையை வச்சு லைட்டாக வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது, அது என்ன ஆகும்னா பீஸாக உடஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த லேயர் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ செஞ்சுருக்க அந்த லேயர் அழகாக அப்படி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த பரோட்டா, அதுவும் கோதுமை நல்லா ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்களே